இந்த மாலை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி, இடைபடும்படி தேவன் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலே அவரது வார்த்தையை அருளும்படி தேவன் என் உள்ளத்தில் போட்ட வசனமாவது, ஆலயத்தின் மேல் காணப்படுகிற வாஞ்சையால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன? அன்பானவர்களே, இந்த மாதத்தின் வார்த்தையின்படியே கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்ன என்பதை பழைய ஏற்பாட்டு தேவ மனிதன் இந்த சங்கீத பகுதியில் மிக நேர்த்தியாக பாடியிருக்கிறார். முதல் காரியம், முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், ஆண்டவருடைய வீட்டின், ஆண்டவருடைய ஆலயத்தின் நன்மை என்ன? சங்கீதக்காரனுடைய பாட்டை கவனியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! சொல்லுங்க, இன்பமானவைகள். எல்லாரும் சொல்லுவோமா? இன்பமானவைகள். அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை நம்முடைய புரிந்து கொள்வதற்காக இப்படி மாத்துறேன். ஆண்டவருடைய வீட்டின் நன்மை, முதல் நன்மை, இங்கே ஆனந்தம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இங்க என்ன இருக்கு? ஆனந்தம் இருக்கிறது. ஆனந்தம் என்றால் என்ன? சந்தோஷம். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஃபாதர் அழகா ஒரு பாடல் பாடிக்கிறார், எங்க அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அல்லேலூயா. பாருங்க, அநேக உலகத்துல அநித்தியமான சந்தோஷங்களை நாடுகிறார்கள். சிலருக்கு பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நேரம் செலவிடுத்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிலருக்கு அவங்க பிடிச்ச சில கெட்ட பழக்கங்களில மகிழ்ச்சி அடைகிறவங்க இருக்காங்க. சிலருக்கு சினிமா திரையரங்குகளில மகிழ்ச்சி அடைகிறவங்க இருக்கிறாங்க. இப்படி உலகத்துல அநித்தியமான சந்தோஷங்கள், அதை நிறைய பார்க்கிறோம். பாருங்க, நான் சொல்லும் போது அதை சொன்னேன், அது அநித்தியமான சந்தோஷம். ஒரு முறை ஒரு வாலிபர் ஒரு மனநல மருத்துவரிடத்தில் போனாராம். ஒரு மனநல மருத்துவரிடத்தில் போய், ஐயா, எனக்கு சந்தோஷமே இல்லை, என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். இவர் பார்த்தார், இந்த மனநல மருத்துவர், இந்த டாக்டர் சில மெடிசன்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு, இதெல்லாம் சாப்பிடுங்க ஐயா, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிடுவீங்க. அதோடு கூட என்ன பண்ணுங்க, இங்க பக்கத்துல போங்க, இங்க பக்கத்துல ஒரு 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 ஜோக்கர் நல்லா மேஜிக் பண்ணுவார், அவர் எல்லாரையும் சிரிக்க வைப்பார். நீங்க போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அவர் செய்யற மேஜிக்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் செய்யற இதெல்லாம் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சு உங்களை அறியாம சந்தோஷம் ஆயிருவீங்க அப்படின்னு. இந்த ஐயா தலையை குனிஞ்சு அழுதுகிட்டே சொன்னாராம், அந்த ஜோக்கர், நான் தான் ஐயா, ஊரெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன், எனக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகம் காண்பிக்கிற சந்தோஷங்கள் அநித்தியமானவைகள், அது மறைந்து போகக்கூடியவைகள். ஆனால் தேவனுடைய, கர்த்தருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள்! இங்கே தேவன் தருகிற சந்தோஷம் இருக்கிறது, இங்கே தேவன் கொடுக்கிற ஆனந்தம் இருக்கிறது. ஏன் வேதம் சொல்கிறது? நம்ம பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசத்தை பாருங்க, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. பாருங்க, உங்க சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், கவலைப்படாத மகனே மகளே என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. பாருங்க, எங்கேயாவது யாராவது நம்மளை பார்த்து கவலைப்படாதன்னு சொல்லுவாங்களா? பாருங்க, ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தர் நம்மை கலங்குகிறவர்களா இருக்க விரும்புகிற தேவன் அல்ல. பாருங்க, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் அழுதா ரொம்ப பிடிக்காது, உண்மைதானே? சும்மா அழுதுகிட்டே இருந்தா என்னதான் உனக்கு வேணும் சொல்லு, முதல்ல அழாத. ஏன்னா நமக்கு அழுகிற டார்ச்சர் அழுதான் ஒரு எப்படி இருக்கும், ஒரு டார்ச்சர் தான் இருக்கும். சும்மா சும்மா அழுதுதான் நமக்கு அழுகு மூஞ்சி பிள்ளைய அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணாது, ரொம்ப பிடிக்காது. பிள்ளைகளை சும்மா சும்மா அழுகுஞ்சியா இருக்கக்கூடாது. சோத்திரம். எப்ப பார்த்து அழுதுகிட்டு சண்டை பண்ணிட்டு இருக்க கூடாது. வீட்டுல எப்பயும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். சொல்லுங்க, ஆமே. என்ன பண்ணணும்? எப்பயும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய விருப்பமும் அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு வருகிறீர்களோ
அப்பொழுது உங்க இதய பாரங்கள் மாறும், உள்ள காயங்கள் மாறும், உங்கள் கவலைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். பாருங்க, கவலை எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, அது மாதிரி ஆண்டவர் உங்க உள்ளத்துல கவலையை எப்படி எடுத்து போடுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. பாருங்க, சிலர் கவலை எப்படியாவது வந்துடும், என்ன திடீர்னு ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறாங்க வந்துடும், ஐயோ பணம் இல்லைன்னா கவலை வந்துடும், இந்த சரீரத்துல சுகம் இல்லைன்னா கவலை வந்துடும், ஐயோ போச்சு, ஐயோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல என்ன அப்படி இப்படி சந்தேகங்கள் வந்து கவலை வந்துடும். இல்ல யாராவது ஒருவர் நம்மை காயப்படுத்தி விட்டால், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை வேதனைப்படுத்தினா ஒரு கவலை, நம்மள அறியாத கவலை வந்துடும். நம்மள ஒரு கனம் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்மள ஒரு இழிவா நடத்துற மாதிரி இருக்கு ஒரு வேலை ஸ்தலத்துல இல்ல உறவுகள் மத்தியில, அப்படின்னா ஒரு வித கவலை நம்மள வந்துடும். ஆனா பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நமது உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விடுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த தேவ மனிதன் சொல்கிறார், உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், ஆதலால் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் வாஞ்சையா இருக்கிறேன். ஏனென்றால் இங்கே கர்த்தர் எனக்கு ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். இங்கே எனக்கு தேவன் நித்திய ஆனந்தம், நித்திய பேரின்பம். வசனம் சொல்றது, உமது சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல நித்தியமான ஆனந்தம் உண்டு. உலகத்துல அநித்தியமான ஆனந்தம் உண்டு. உங்களுக்கு எது வேணும்? அநித்தியமான ஆனந்தமா, நித்தியமான ஆனந்தமா? சோத்ரா அல்லேலூயா. எனக்கு ரெண்டு வார்த்தை புரியுது. அநித்தியம் என்றால் அது கொஞ்சம் காணலே, கொஞ்ச நேரம் இருக்கும், அது மறந்துடும். அந்த கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து அது காணாமல் போயிடும். நித்திய ஆனந்தம் என்பது நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, நிலையா இருக்கிற மகிழ்ச்சி, நிரந்தரமா இருக்கிற மகிழ்ச்சி. அது எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரகாரம். இங்கே கர்த்தர் நமது பாரங்களை எல்லாம் எடுத்து போடுகிறார். இயேசுவின் அழைப்பை பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. நல்ல இளைப்பாறுகிற இடம் ஆலயமே. நமது பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிற இடம் ஆலயமே. சர்ச்சுக்கு வந்துட்டா நம்ம அறியாத சந்தோஷம் வந்துடணும். அல்லேலூயா. இங்க நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில நான் உட்கார்ந்து செய்திக்கும் போது யோசித்தேன், சர்ச்சில் யாராவது ஒரு ஆள் சிரிக்கிறோன்னா அவங்களை சர்ச்சை விட்டு அனுப்பக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது சிரிக்கணும். அப்புறம் ஞாபகம் பற்றி வைக்க நினைச்சிருக்கேன். இன்னைக்கு நான் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். கொஞ்சமாவது அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் இல்ல, காலையில நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சொல்லுங்க, கொஞ்சமாவது ஸ்மைல் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, துக்கமா வந்துட்டு துக்கமா போக கூடாது. ஆமே. அல்லேலூயா. கொஞ்சமாவது சிரிக்கணும். அது நினைக்காதீங்க, அது வந்து பரிசுத்த குலைச்சு நினைக்காதீங்க. அதாவது ஆண்டவர் வீட்டுல நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? துக்கமுகமா இருக்கக்கூடாது. வசனம் சொல்றது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நீங்க பாரத்தோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு விசுவாசத்தோடு இருக்க. இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், என் பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்துவார், எனக்கு பலன் தருவார், கிருபை தருவார், எனக்காக அவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவருடைய வீட்டில், ஆண்டவருடைய ஆலயத்தில் எனக்கு ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆனந்தம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, ஆனந்தம் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யாராவது வாசிக்கிறீங்களா? 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். இரண்டாவது காரியம் பாருங்கள், ஆண்டவருடைய வீட்டின் நன்மை. முதல் காரியம் பார்த்தோம், அங்கே ஆனந்தம் உண்டு. இரண்டாவது காரியம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கில வேதாகமத்துல இந்த பாக்கியவான்கள் வரும்போதெல்லாம் the blessed man என்று சொல்லப்படும். தமிழ் மொழிபெயர்ப்புல பாக்கியவான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் blessed man என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வாதம் உடையது. அப்ப இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வீட்டின், கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மைகளில் இரண்டாவது காரியம், இங்கே ஆசீர்வாதம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இங்கே என்ன உண்டு?
ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், இங்கே ஆனந்தம். கர்த்தருடைய வீட்டின் நன்மைகளில், கர்த்தருடைய வீட்டை தேடுவதில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இங்கே ஆனந்தம். இரண்டாவது காரியம் இங்கே ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லலாமா? இங்கே என்ன உண்டு? ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் சபையில கூட, ஒருவேளை சபைக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய கிஃப்ட் வாங்கி ஒரு கிஃப்ட் ரேப்பர் பண்ணி வாரம் வாரம் சர்ச்சில் இல்லை ஈவினிங் சர்வீஸ்ல மார்னிங் ப்ரேயர்ல எப்பெல்லாம் வர்றாங்களோ ஒரு பெரிய பெரிய பார்சல் இல்லைன்னா ஏதாவது ஒரு தொகை மாதிரி அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆகா, கண்டிப்பா என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் நினைப்பாங்க. நான் சொல்றது உண்மைதானே? ஆமே. பாருங்க, யாரும் விட மாட்டாங்க, ஒரு வாரம் விட மாட்டாங்க, எந்த ஜபத்தையும் விட மாட்டாங்க. அது காலை ஜபம், மாலை ஜபம், இரவு ஜபம், எப்படிப்பட்ட ஜபத்தை விட மாட்டாங்க. ஏன்னா போனா உண்டு பெரிய கிஃப்ட் ரேப்பர், ஒரு பெரிய பாக்ஸ் உண்டு, அது ஒரு ஆசீர்வாதம் அடையாளமா நினைச்சுக்கோங்க. அப்படி ஒண்ணு கிடைக்குப்பா. சர்ச்சுக்கு போனா ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய கிஃப்ட் ரேப்பர் பண்ணி ஒரு பெரிய பிளேயரை பற்ற பொருள் வச்சு கிடைக்குது, அதனால வந்து வாங்கிடணும் அப்படின்னு வாங்குறதுக்காக தான் வந்துருவாங்க. ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அத பாருங்க, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் விசேஷமானது. பாருங்க, அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். ஆவிக்குரிய சம்பூர்ணத்தால் தேவன் நம்மை நிறைக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்க, தேவன் ஒருவருக்கு உண்டு, இங்கே தேடி வந்த நம்மை தேவன் பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் இங்கு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசித்து, ஆண்டவரே ஒரு ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் தாகத்தோடு இருந்தால், நீங்க ஒரு பொருள் மாம்ச பிரகாரமா பொருளை தூக்கிட்டு அல்ல, உங்கள் உள்ளத்திலே வாழ்விலே தேவனால் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. சொல்லுமா, நான் ஆலயத்தை விட்டு போகும்போது, சொல்லுங்க, நான் ஆலயத்தை விட்டு போகும்போது வெறும் கையாய் போக மாட்டேன், ஆசீர்வாதத்தோடு செல்வேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனம், இங்கே ஆண்டவருடைய பிரசன்னம், இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, பழைய பாட்டு காலத்துல பாருங்க, ஆசாரியர்களை ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே வைத்திருக்கிறார். ஊழியக்காரங்களை ஆண்டவர் வைத்த நோக்கம் என்ன? ஜனங்களை ஆசீர்வதிக்கவே. இன்னைக்கு அநேக தவறான உபதேசம் பண்ற, தவறான உபதேசமா ஜனங்களை சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, ஊழியக்காரனுடைய பிரதான நோக்கம் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்கள் அப்படி ஆசீர்வாதத்தை கூறும்போது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடிவுல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் உறுதிப்படுத்துவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் வரும்போது நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே தேவன் நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், விசேஷமான நன்மையை வைத்திருக்கிறார், விசேஷமான பாக்கியத்தை வைத்திருக்கிறார், விசேஷமான மேன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தின் ஆசீர்வாதம் ஒன்று உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு முறை ஒரு சகோதரி ஊழியம் செய்த, சிறுவர்கள் மத்திய ஊழியம் செய்தவர்கள், நாங்க ஆரம்ப கட்டத்தில் VBS நடத்தும் போது வந்திருந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டர் சிறுவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பும் போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி, அந்த சிஸ்டர் அவங்க தம்பியை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க தம்பி காலேஜ் முடிச்சுட்டு சபையிலே காலேஜ் முடி +1 படிக்கிற போதே, காலேஜ் படிக்கும் போதே ஆலயத்திலே இருப்பாராம். எப்ப பாருங்க சர்ச்சிலே இருப்பாராம். ஒரு ஜெபம் விட மாட்டாராம், ஒரு ஆராதனை விட மாட்டாராம், எல்லா உபவாச ஜெபம், இப்படியே ஆலயத்திலே இருப்பார். இந்த சிஸ்டரே சொன்னாங்க, எனக்கு என் தம்பியை பார்த்தா கோபமா இருந்துச்சு. பாஸ்டர் சும்மா சர்ச்சிலே உட்கார்ந்துருக்கிறான், போய் படிக்கலாம் இல்ல ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் நானே சத்தம் போட்டேன். எப்ப பாரு சர்ச்சிலே இருப்பான், பாக்குறவங்களா என்னடா நீ சர்ச்சிலே இருக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு சர்ச்சில் இருந்தானா சொல்றோம். அப்படின்னா பாருங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றதே நம்ம யோசிச்சிருக்கோம், இப்படி ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும். அப்ப பாருங்க, இப்படி எப்ப பார்த்தாலும் சும்மா சர்ச்சில் உட்காந்துட்டு என்னடா
நீ சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்து என்னடா பண்ண போற, வாழ்க்கையை சாதிக்க வேணாமா? அதான் நமக்கு ஃப்ரீ அட்வைஸ் நல்லா கொடுப்போம்ல. அது நிறைய பேர் வந்து அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, சத்தம் போட்டாங்க. பாருங்க, அந்த தம்பி வாழ்க்கையில இடத்துல அந்த சிஸ்டர் சொல்லும்போது பிரமிச்சு சொன்னாங்க, பாஸ்டர் நான் நம்பவே இல்லை, என் தம்பியை ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பா நான் நினைச்சே பார்க்கல. கடைசி செமஸ்டர் அவன் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கும் போது அவங்க காலேஜில் ஒரு குஜராத்தோ டெல்லியோ அங்கிருந்து வந்து ஒரு கம்பெனி இன்டர்வியூ எடுக்கும்போது செலக்ட் பண்ணிட்டாங்களாம். செமஸ்டரே முடியல, ரிசல்ட் வரல, தம்பி நீங்க உடனே வந்து வேலையில சேருங்கட்டாங்க. டிகிரி முடிக்கல, கடைசி செமஸ்டர் எழுதல, இன்னும் 4 மாசம் படிக்க வேண்டியது இருக்கு, மார்க் வர வேண்டியது இருக்கு, அப்பதான் பாஸ் ஆஃப் ஃபெயிலானே தெரியும். அவனுக்கு வேலை கொடுத்து அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ சம்பளம் சொன்னாங்க, 1.5 லட்சம் சம்பளம். நான் சொல்றது அவங்க ஊழியத்துக்கு இங்க வந்து 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவன் எப்போ படிச்சான்னு எனக்கு தெரியல அந்த தம்பி. அப்பவே 1.5 lakhs எவ்வளோ சம்பளம் சொன்னாங்க. அடுத்து அவங்க வேலை பார்த்து முடிக்கும் போது அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எக்ஸாமுக்கு அனுப்பி விட்டு செமஸ்டர் முடிக்க வச்சு திரும்ப அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்புனாங்க. திரும்ப கூப்பிட்டாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் அதெல்லாம் ஊழிச்சிட்டவங்க ஆண்டவருடைய பிள்ளை தான். அப்போ அவங்க சொல்றாங்க ஒரு காரியம், பாஸ்டர் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டவர் அறிஞ்ச குடும்பம் தான். ஆனா அன்னைக்கு பாருங்க, அவங்க தம்பி வாழ்க்கையில தேவன் இந்த நன்மையை செய்யும் போதுதான் அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு தேவன் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஆளையும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா இருந்தான். மோசேக்கு பின்பாக சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற தலைவனாய் இந்த யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துற, கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். உங்க வாழ்வில தேவன் உங்களை என்றைக்கு கர்த்தர் வாளாக்க மாட்டார், உங்களை கர்த்தர் தலையாக்குவார். உங்க குடும்ப உறவுகள் நடுவே உங்களை கர்த்தர் கீழாக்க விட மாட்டார். உங்க முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஏன்னா நீங்க கர்த்தரை நம்பி இருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறபடியா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கென்று வைராக்கியம் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறீர்கள். இங்கே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வு ஜெயமாய் மாறும். நீங்கள் பாக்கியவான்களாகவே இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். காரணமே தேவன் தம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அவரை அண்டிக் கொள்கிறவன் பாக்கியவான். அவருடைய பட்சத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நமது பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்க சொந்த பந்த உறவுக்காரங்கெல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமான ஆள். ஏன் கேட்டா நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறாங்கல்ல. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, நான் எங்க இருக்கிற கேட்பாங்கல்ல, எப்படி நீ ஆசீர்வாதமான ஆள்? இல்ல உன்ட்ட ஒண்ணும் இல்ல, இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் ஆலயத்தில் இருக்கிறையா, அதனால நான் எப்படிப்பட்ட ஆள் தான்? அல்லேலூயா. இங்க பூமிக்குரிய ஆலயத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்ம பரம ஆலயத்தில் வைத்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக்கொள்ளும் போது நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அப்ப நித்திய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி நீங்களும் நானும் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த பூமியிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பூமியிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இரண்டாவது காரியம், ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம், ஆசீர்வாதம். மூன்றாவது கடைசி ஒரு காரியம், யாராவது ஒரு வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன்.
கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது நன்மை. முதல் காரியம் பார்த்தோம், அது ஆனந்தம். இரண்டாவது காரியம் பார்த்தோம், இது ஆசீர்வாதம். மூன்றாவது நாம் வாசித்த வசனங்கள் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. சொல்லுங்க, ஒரே நாள் என்னதான் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இந்த மனிதன் பாருங்க, தேவ மனிதன் எப்படி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி தெரிந்து கொள்றார் பாருங்க. 1000 நாள் நான் வாழ்றதை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் ஒரு நாள் அது எனக்கு ரொம்ப நல்லது. அடுத்து அவர் சொல்ற கம்பேரிசனை பாருங்க. ஆகாமிய கூடாரம் என்பது செல்வ செழிப்பு மிகுந்த இடம், மகிழ்ச்சியான இடம், உலக சந்தோஷத்தின் ஒப்பனை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனமகிழ் மன்றங்கள், மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஸ்தலங்களை காட்டிலும் என் கர்த்தருடைய, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கொண்டு நிற்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்மாட்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்து, சர்ச்சுக்கு போகலாமா, இல்லை வேற எங்கேயாவது பீச்சுக்கு போகலாமா. நம்ம ஆகாமிய கூடாரம் வேணாம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கலாம். பீச்சுக்கு போவோமா சர்ச்சுக்கு போவோமான்னா எதை தெரிந்து கொள்வோம். இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூப்பிட்டு, டே பீச்சா சர்ச்சா, கீழே இருக்கவங்களை நான் சொல்றேன் கை தூக்குங்க, பீச்சுக்கு போகலான்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. பிள்ளைகள் ரொம்ப சுதாரிச்சு பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க லேஸ் போட்டாங்க. சர்ச்சுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகளை கையை தலையிலே சொல்லுங்க. என்ன பாக்கியம். இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், இவங்கிட்ட கேட்கக்கூடாது, கொஞ்சம் வெளியே கேட்கணும். இப்ப கேட்கக்கூடாது, வீட்டுல போய் கேட்டுமா இருக்கு. இந்த தேவ மனிதர் வார்த்தையை கவனிங்க. 1000 நாள் பார்க்கிலும் ஒரே நாள் கர்த்தருடைய வீட்டிலே, ஆலயத்திலே, உமது பிரகாரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரே நாள் நல்லது. அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் ஜோபனி யோசித்த போது, அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் எனக்காக மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? அதை நான் எப்படி நினைச்சேன்னா, அது அவசியமான 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் அது நல்லது. பார்த்தீங்களா? அந்த நல்லது பெறுறது அது ரொம்ப அவசியம். அதனால நான் நினைச்சேன், அந்த ஒரே நாள் ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஆலயத்தின் நன்மையை பெறணும்னா, அந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த வாழ்வுக்கு ரொம்ப அவசியமானது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள அது ரொம்ப நமக்கு தேவையானது. 1000 நாள் பாருங்க, ஆண்டு நமக்கு நம்ம உழைக்க, சம்பாதிக்க, நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கு 6 நாட்களை கொடுத்திருக்கு. 7வது நாள் இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிற நாள், இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள், இது கர்த்தருக்கு என்று வாழ்கிற நாள். பாருங்க, இந்த ஒரு நாள் நமக்கு ரொம்ப நல்லது. நான் அப்படி சொல்றேன், ஒரு நாள் ரொம்ப அவசியமானது. அன்று சமூகத்தில் ஆண்டவருடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் மிக மிக தேவையானது. நம்ம ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறத காட்டிலும் அவருடைய வாசற்படியில் காத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமானது. அன்பானவர்களே, 3வது காரியம், இது அவசியமானது. ஆண்டுடைய சமூகத்திலே ஆனந்தம், ஆசீர்வாதம், ஆண்டுடைய சமூகம் நமக்கு அவசியம். ஏனென்றால் அங்கே நன்மை இருக்கிறது, நல்லது நடக்கும். இது நமக்கு நல்லது. அங்க இருந்தது அதுக்காக அதெல்லாம் கெட்டது என்று அல்ல. நாம் வேலைக்கு போவது 1000 நாள் அங்கு இருந்ததை காட்டிலும் இது நமக்கு மேன்மையானது, நன்மையானது, மிகவும் உயர்ந்தது, நலமானது. நீங்க அப்படி ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் தாகமும் வாஞ்சையுமாய் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே உங்க வாழ்ந்த தேவன் ஆனந்தத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஆலயம் எனக்கு அவசியம் என்று இருப்பீர்கள் என்றால், இங்கே உங்களுக்கு தேவன் நலமானதையே செய்வார். இது நல்லது, நன்மையானதை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை என்றென்றும் ஆசீர்வதித்து காப்பாராக. அப்படி